ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வளகாப்பு பேக்ட்ராப் மேக்கிங்கோட பார்ட் 7 பார்த்துடலாமா? இன்றைக்கி ரெடிமேட் பூக்கோலம் ரெடி பண்ண போகிறோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதுக்கு வந்துட்டு பெருசாக நம்ம எதுவும் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணல. பட் ஆனால் என்னென்ன வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு மட்டும் நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு. இதுவும் வந்துட்டு க்ராஷெட்டுக்கு யூஸ் பண்ணுற யான் தான். பட் ஆனால் இது வந்துட்டு கொஞ்சம் பாலியஸ்டர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். உங்களுக்கு காட்டன் மெட்டீரியல் மாதிரி இருக்காது. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பண்டில் ஃபுல்லாக வந்துட்டு இந்த க்ராஷெட் பாலியஸ்டர் யான் வாங்கியிருக்கேன். நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் உங்களை யாருக்காவது வந்துட்டு மீஷோவோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இல்லாமல் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சாக்கு தான் நான் எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் சாக்கு. அதில் வந்துட்டு அவுட்லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் நான் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இதில் பிளாஸ்டிக் சாக்கு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்துட்டு யாராவது ப்ரொஃபஷ்னலாக சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் சாக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ க்ளூ கன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளூ கன்னில் வந்துட்டு கன்னில் அந்த க்ளூ ஹீட் ஆகி தான் வெளியில் வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சாக்கு வந்துட்டு கொஞ்சம் உருகும். பிளாஸ்டிக்குன்றதுனால அந்த ஹீட்டுக்கான எஃபெக்ட் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன தான் சாக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நீட்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது உருகும். எந்த பேஸாக இருந்தாலும் பிளாஸ்டிக் பேஸாக இருந்தால் உருக தான் செய்யும். ஸோ ஒன்று நீங்கள் கிளாத் பேஸ் எடுக்கணும். அப்படி இல்லைனா கேன்வா மெட்டீரியல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி பேஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக உருகாது க்ளூகன் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் மேக்ஸிமம் முடிச்சுட்டேன். இந்த ரவுண்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு க்ளூ கன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பண்ணியிருக்க அவுட்லைனில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க இந்த பாலியஸ்டர் யான் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பேஸ்ட் பண்ணிக்கலாம். க்ளூ கன் வந்துட்டு ஒரே ஃபுல் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே வந்துட்டு அந்த ஹீட்டு ட்ரை ஆச்சு அப்படின்னா கம்மும் ட்ரை ஆகிடும். அதுக்கு மேலே பேஸ்ட் ஆகாததில். அதனால் கொஞ்சம் ஏரியாவுக்கு மட்டும் க்ளூ கன் யூஸ் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக ஒட்டி கொடுத்துக்கலாம். ஒட்டுறப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாக கேர்ஃபுல்லாகவே பண்ணுங்கள். ஏன்னா கம்மு இன்னுமே ஹீட்டாக தான் இருக்கும். ஸோ கை வைக்கும்போது சூடு படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போதும் க்ளூ கன்னோட நாஸில் எப்போவுமே டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நல்லாவே ஹீட் இருக்கும். அதனால் க்ளூ கன் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே அந்த நாஸில் டச் பண்ணிடாதீங்க. இப்போ நமக்கு சென்டர் ஏரியா இருந்துச்சு, சென்டர் மார்க்கிங் இருந்தது அப்படின்னா நம்ம சென்டர்லேருந்து கூட வெளியில் அவுட்ரு கொண்டு வரலாம். பட் ஆனால் நமக்கு வந்துட்டு இங்கே சென்டர் மார்க்கிங் பண்ணல, ஒரு ரவுண்டு மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ அவுட்டர்லேருந்து நீங்கள் இன்னர் உள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு ஃபினிஷிங் வந்துடும். நம்ம இப்போ வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் ஷேட் யூஸ் பண்ண போகிறோம். டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அண்ட் எல்லோ கலர் 3 கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த கலர் யூஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணமோ அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஈஸியாகவே வந்துடும். மறுபடியும் நெக்ஸ்ட் ரவுண்டு போடுறேன் பாருங்கள். க்ளூ தீந்துடுச்சு. அதனால் நான் இன்னொரு க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக வந்துட்டு நான் இந்த என்டையர் பிக்சரையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு டோட்டலாக வந்துட்டு 12 to 15 க்ளூ ஸ்டிக்ஸ் மட்டும் தேவைப்பட்டுச்சு. நான் எக்ஸாக்டாக கவுண்ட் பண்ணல. பட் மினிமம் வந்துட்டு 12 வந்துட்டு எனக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு சென்டரில் மட்டும் கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் வந்துட்டு பல்ஜ் ஆகிருக்கு. ஏன்னா அந்த க்ளூ கன்னில் இருக்க ஹீட்டு பட பிளாஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே பல்ஜ் ஆகிற மாதிரி ஆரம்பிச்சுது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் பேஸ் யூஸ் பண்ணாதீங்க. கிளாத் பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு சென்டரில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்துட்டு நான் வயலட் ஃபில் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு ஃபைனல் அவுட்புட். முடிச்சதுக்கப்புறம் நான் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா சாக்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். நான் இது வந்துட்டு வெல்கம் பார்ட்டாக வைக்கல. மெயினில் வந்துட்டு வளகாப்புக்கு மெயினில் பிளேட் வைக்கிற இடத்துல வைக்கிறதுக்கு தான் வந்துட்டு நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் கொஞ்சம் மாடரேட் சைஸில் ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் பெருசாக எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசாக கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இதனுடைய டிஸ்பிளே எப்படி இருக்குது, நம்ம எப்படி வந்துட்டு பிளேட்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபைனல் வீடியோவில் காமிக்கிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே இப்போ வந்துட்டு முடிச்சிட்டோம் நம்ம வளகாப்புக்கு. இன்னும் பிளேட் டெக்கரேஷன் மட்டும் பாக்கி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஷேர்